ஸ்ரீமத் பகவத்கீதை. பலாப்பழத்தை அறுக்கிறவன் தனது உள்ளங்கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு பழத்தை அறுத்து சொலைகளை எடுக்கணும். அப்போ தான் பிசின் கையில் ஒட்டாது, தொந்தரவு பண்ணாது. அதுபோல் முதல்ல பரமாத்மாவுடைய பற்றிய ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும். பிறகு செல்வம் முதலிய உலகப் பொருட்களால் நமக்கு எந்த விதத்துலேயும் வசப்படுத்த முடியாது இப்படின்னு அருமையாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அதாவது அர்ப்பணம் செய்தல் பிரம்மம், நெய் முதலிய ஹவிஷும் பிரம்மம், பிரம்மோக்னியில் ஆகுதி செய்யப்படுறதும் பிரம்மம். பிரம்மமாகிய செயலில் ஊன்றி நிற்பனால் அடையப்படுகின்ற பயனும் பிரம்மம். எல்லாமே பிரம்மம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஞானிகள் வேலு பொருளுக்கும் தீக்கும் ஹவிஸை ஏற்றுக்கொள்ளும் தேவதைக்கும் வேறுபாடு காண்றதில்லை. அவர்களுக்கு தாம் உட்பட்ட அனைத்துமே பிரம்மம் தான். எங்கும் எதிலும் பிரம்மத்தை நினச்சி தான், பிரம்மத்தில் தான் ஊன்றி நிற்கிறாங்க. சில யோகிகள் தேவதைகளுக்கு யாவை செய்கிறாங்க. இன்னும் பிரம்மமாகிய அக்னியில் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை ஹோமம் செய்கிறாங்க. ஆத்மாவுக்கு யஞம் என்றும் ஒரு பெயர் உண்டு. எனவே யஞத்தினால் யஞத்துக்கு ஆகுதி கொடுப்பதை ஆத்மாவை கொண்டு ஆத்மாவுக்கு ஹோமம் செய்கிற மாதிரி ஆகுது. அடக்குதல் என்ற அக்னியில் சிலர் செவி முதலிய புலன்களை ஹோமம் செய்கிறாங்க. மற்றும் சிலர் ஒளி முதலிய எல்லா பொருட்களையும் புலன்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறாங்க. புலனடக்கம் என்கிறது அக்னி என்று சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, யஜ்யம் என்ற உருவப்படுத்த தான். பலன்கள் பொருள்களை நுகரும்போது மனம் அவற்றில் ஒட்டாமல் சமபாவனை இருக்க வேணும். இன்னும் சிலர் புலன்களின் செயல்கள் அனைத்தையும் பிரான்களின் செயல்களையும் ஆத்ம சம்ய யோகம்னு அக்னியில் ஆகுதி செய்கிறாங்க. ஆத்ம சம்ய யோகம்ங்கிறது மனதை ஆத்மாவின் கண் அடக்குதல், மனதை தியானிக்கும் சொரூபத்தை நிறைக்க வைத்து அதில் மூழ்க மனம் ஒரு முனைப்புடன் அந்த தியானத்தில் ஒன்றி விடுவது. அது கீழான இயல்பை மேலான இயல்பாக மாற்றுகின்ற காரியம்.